ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மொறுமொறுன்னு சோமாஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் மைதா, 1/2 கப் சிரோட்டி ரவை, நெய் 2-3 ஸ்பூனு, கொஞ்சோண்டு சர்க்கரை பவுட்ரு பண்ணி போட்டது, கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுட்ரு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அப்படியே பொடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour ஊறின்னு இருக்கட்டும். இப்போ பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். உடச்சக்கல்ல 1 கப்பு, கொஞ்சம் செவந்து வந்ததும் நம்ம இறக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம், தேங்காய் துருவின்னு தேங்காய் ஒரு 1/2 மூடி வச்சுன்னு இருக்கேன். அது நல்லா கொஞ்சம் இந்த செவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது வெள்ளை எள்ளு போட்டாக்கா நல்ல ஃப்ளேவரு, நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை எள்ளு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஏற்றுக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி ஏற்றுக்கின்னு இந்த தேங்காய் துருவந்தெல்லாம் இதில் போட்டு முந்திரியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப்பு சர்க்கரை போட்டு ஒரு 5 ஏலக்காய் போட்டு அரைச்சி ஏற்றுக்கலாம் பவுட்ரா. இந்த மிக்சரில் எல்லாத்தையும் கொட்டிட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம். இது போல் இப்போது பூர்ணத்துக்கு ரெடி ஆகிடுச்சி. நம்ம இன்றைக்கி 3 விதமான சோமாஸு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அச்சு இல்லாமல் இது போல் அச்சு ஏற்றுக்குன்னு அதில் எண்ணெய் தடவிடணும் அச்சுக்கு. அதுக்கு அடுத்தது மாவு போட்டுட்டு பூர்ணத்தை வச்சுட்டு சுத்தூரம் தண்ணியை தடவிட்டு இது போல் அழுத்தி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வேஸ்ட் பண்ணாமல் திரும்பி போட்டு பிசைஞ்சு திரட்டி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது அச்சு இல்லாமல் செய்கிறது. இது போல் திரட்டி வச்சுட்டு அதில் பூர்ணத்தை வச்சுட்டு இது போல் போக் ஸ்பூன் வச்சு இது போல் அழுத்தி விட்டுட்டாக்கா பிரிஞ்சு வராமல் இருக்கும். எல்லாத்துக்கும் மறக்காமல் தண்ணி தொட்டு சைடில் இது பண்ணிட்டாக்கா பிரிஞ்சு வராமல் இருக்கும் பூர்ணம் வெளியே. இப்போ இன்னொரு விதம் இதுவும் திரட்டி வச்சுட்டு பூர்ணத்தை வச்சுட்டு இது சைடில் சுத்தூரம் மடித்து விட்டுட்டு இது ஒரு டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது போல் வேணுமோ அது போல் செஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றொன்னா இதில் போட்டுக்கலாம் பொறுமையாக. உடனே திருப்பி விடக்கூடாது. அப்படியே இது போல் தேலி வரும், அதுக்கப்புறமா திருப்பி விடணும். உடனே திருப்பி விட்டாக்கா வேகாமல் இருக்கும். இது போல் செவுக்கு எடுத்துக்கலாம். சூப்பரான கிறிஸ்பியான சோமாஸு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏர் டைட்டு பாக்ஸில் டைட்டாக போட்டு மூடி வச்சுட்டு எவ்வளோ நாள் வேணுனாலும் வச்சுன்னு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.